நம்ம விஸ்வநாதாசன் ஒருத்தர் இருந்தார், நாத நடிகர். அவர் முருகனா நடிக்கிறவர். வெள்ளக்காரனை எழுத்து பாடுறாரு. ஊரா தோட்டத்துல ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன்னு பாடுறாரு. வெள்ளக்கார அரசாங்கம் காவல்துறை கைது பண்ண வந்துருச்சு மேடைக்கு. யாரு அங்க விஸ்வநாதாசு? என்ன விஷயம்? கைது பண்ணணும். எதுக்கு? நீ எங்க அரசாங்கத்தை எழுத்து பிரச்சாரம் பண்ற. இப்ப நான் முருகனா நிக்கிறேன், என்னை தொட முடியாது போயான்ட்டார். சரின்னு பொழுது விடுகிற வரைக்கும் காத்திருக்குது அந்த காவல்துறை அதிகாரிகள். பொழுது விடிஞ்சு அவர் அடிதாரம் கலைச்சிட்டு வெளியில வர்றாரு. ராத்திரி முருகனா நினைச்சது நீதானே? ஆமா. உன்னை கைது பண்ணணும். எதுக்கு? நீ எங்க அரசாங்கத்தை எழுத்து பண்ண. பாடுனது நான் இல்ல, முருகன். அவரை போய் கைது பண்ணுங்கன்ட்டார். இப்ப 2 பக்கமும் சிக்கலாய் போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியா மீண்டும் நீதிமன்றம் போய் உத்தரவை மாத்தி வாங்குறாங்க. முருகனாக நடித்த ஐயா விஸ்வநாதாச கைது பண்றோம்னு கைது பண்ணாங்க. என அறிவு சேர்ந்த பெரியோர்களே, இந்த நாட்டுக்காக எத்தனை தடவை கைது பண்ணிருப்பாங்க நினைச்சு பாருங்க. 40 முறை சிறைக்கு சென்றவர், 29 முறை சிறைக்கு சென்றவர் ஐயா விஸ்வநாததாஸ். கடைசியா முருகனாக நின்ற பொழுது அப்போதே உயிர் பிரிந்ததாம். இந்த நாட்டுக்காக அப்படி பாடுபட்ட மகான்களை மறந்துட்டோம். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத தூக்கி கொண்டாடிக்கிட்டுறான். இங்க கொண்டாடி பிரயோஜனம் இல்ல, கொடி பிடிச்சி கோஷம் போட்டு கோவணம் இல்லாம போயிட்டான். அவன் கோட்டையில ஏறி நம்மளை திரும்பி பார்க்காம போயிட்டாங்க.